வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறைக்காக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் தியரட்டிக்கலாக பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, டேலியில் எப்படி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ சம் எல்லாமே நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. இன்றைக்கி லைவாக தான் நான் கிளாஸ் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ நம்மளே டக்குனு ஒரு சம் ஒன்று ரெடி பண்ணி அந்த சம்மை வச்சு எப்படி நம்ம டேலி ப்ரைமில் ஆர்டர் ப்ராசஸிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறையின் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியாக சேஃப்டியாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள், விஷஸ், ஹாப்பி விஷஸ். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் ப்ராசஸிங் பற்றி ஏற்கனவே ஒரு தியரி ஒன்று பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் ப்ராசஸிங் தான். ஆக்சுவலாக நான் வீடியோ இப்போ போடுறதுக்கு எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணலை. பட் கண்டினியூஸாக ஒரு 1 வீக் லீவு வர்றதுனால கண்டிப்பாக நிறைய அந்த டயத்தில் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டுட்டோன்னா ஒரு 4 days லீவில் நிறைய பேர் பார்த்துருவீங்க அப்படின்றக்காக தான் இப்போது சடனாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்றக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தியரட்டிக்கலாக அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கணும். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு தியரி எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் சம் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரியே இப்போ நம்ம ஆர்டர் ப்ராசஸிங்க்கும் பார்த்துலாம். ஒரு சம் டைப் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலான்றதுக்காக பார்க்குறேன். சரி, ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். 1/4/2020 அன்றைக்கி கணேஷ் அப்படின்றவர் ஒரு 7 lakh கேஷோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2/4/2020 அப்போ வந்து கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு, ஒரு 2 lakh கேஷ் வந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது ரெண்டுமே அசட் நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையானது. ஏன்னா நம்ம இதை ஒரு புது பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஆர்டர் மேக் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் தான் கணேஷ்னு வச்சுக்கிறேன். நான் வந்து டேவிட் ட்ரேடர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறேன். ஐயா, எனக்கு 40 சாம்சங் மொபைலு, 40 ஐஃபோனு. ஸோ ஐஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்ஸாக போடுவோம். எல்லாமே எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்றதுலாம் தெரியாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 5Gயில் ஒரு 40, இது ஒரு 42,000 வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 8ஆம் தேதி அன்றைக்கி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் டேவிட் ட்ரேடர்ஸ் கிட்டக்க. சாம்சங் A20ல் ஒரு 40, ஐஃபோன் 13ல் ஒரு 40, OnePlus 5G நாடில் ஒரு 40 பீஸ். இது 3லேயே 40 பீஸ் எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 8ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்று அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். த்ரூ டாக்குமெண்ட்டாக அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோனில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் ஆர்டர் அப்படின்னு பண்ணிட்டீங்கனாலே அது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் நம்மளுக்கு கால்குலேட் ஆகிரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10/4/2020 அன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ராடக்டை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாரு. அப்போது ரிசீவ்டு ப்ராடக்ட்ஸ், இப்போ ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம போட போகிறோம். இப்போ என்னென்னா, சாம்சங் A20 இருக்கு இல்லையா, அதில் அவர்கிட்டக்க ஒரு 30 பீஸ் தான் இருக்குது. ஐஃபோனில் ஒரு 35 பீஸ் இருக்குது. OnePlusல 40 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் அவரால் எனக்கு அனுப்ப முடியும். இந்த ப்ராடக்டை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். சரியா? அப்போது நான் ஆர்டர் கொடுத்தது எல்லாத்துலேயும் 40 எனக்கு வந்திருக்கிறது சாம்சங் A20ல் ஒரு 30 பீஸும், ஐஃபோன் 13ல் ஒரு 35 பீஸும், OnePlusல நான் போட்ட ஆர்டர் எனக்கு அப்படியே ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸையும் நம்ம சேர்த்து மென்ஷன் பண்ணணுனால மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஒரே சம் போடுறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணலை, கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் கொடுத்த ஆர்டர் ஒன்று. ஸோ எப்பயுமே என்னென்னா, எல்லா சேல்ஸ் ஓரியன்டான கம்பெனிஸ்லையுமே நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருப்போம். அந்த ஆர்டர் நம்மளுடைய தேவை, நம்ம ரெக்யர்மெண்ட்டை வச்சு தான் போடுவோம். பட் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நம்ம போட்ட ஆர்டரை அப்படியே சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம ஆர்டரை கொடுத்தது அவங்க அப்படியே கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளுக்கு இந்த ஆர்டர் ப்ராசஸிங் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அவங்க நம்ம போட்ட ஆர்டரில்
அவங்ககிட்ட இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் போட்ட ஆர்டர்லேருந்து நிறைய வேறு மாதிரி அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணின ப்ராடக்ட்டை இப்போ நான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது. இப்போ நான் 11/4/2020 அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு டேவிட் ரிட்டர்ன் டிஃபெக்டட் கூட்ஸ் கூட போட்டோம். ஸோ இப்போ என்னென்னா அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, வாங்கியிருக்கிறதுல எனக்கு வந்து இந்த சாம்சங் A20 ஒரு 3 பீஸும் i3 ஒரு 2 பீஸும் OnePlusல ஒரு 5 பீஸும் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சம்திங் அவன் வந்ததுலேயே பேக்கேஜ் ஏதோ உடஞ்சிருக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிஃபெக்டான பீஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ உடனே நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு 3, இதில் ஒரு 5, இதில் எதுவுமே இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன்னா ஃபைனலாக ரிசல்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணால் குழப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நான் டச் பண்ணவே இல்லை, OnePlus 5Gயை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நான் ஆர்டர் போட்டது சாம்சங் A20 வந்து 40 பீஸு. ஆனால் அவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிறது சாம்சங் A20 30 பீஸு. அவங்க அனுப்பிச்சி விட்ட 30ல் ஒரு 3 பீஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு. டிஃபெக்ட்னா பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் ஆன் ஆகாமல் இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த 3 நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அவங்களுக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா A20 27, iPhone 13 30, OnePlus 5G 40. இதுதான் நம்ம வந்து இப்போ அவங்கக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டு. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் A20 ஒரு 27 பீசஸும், iPhone 13 ஒரு 30 பீசஸும், OnePlus 5G ஒரு 40 பீஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இவ்வளோ ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பர்ச்சேஸாகவே கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ ப்ராப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத கால் பண்ணி நம்மளோட சப்ளையர்கிட்டக்க ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணணும். ஆர்டர் பேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற நம்ம கொடுத்த ஆர்டர்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத அப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ரிசீவ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ரிசிப்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை ரிசிப்ட் நோட்டுன்னு சொல்லுவோம். இதை ரிசிப்ட் நோட் நம்ம போட்டு வைக்கணும். அடுத்தது நம்ம ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறோம், ஏன்னா டிஃபெக்ட் இருக்கிறதுனால. அதுக்கு பேர் ரிஜெக்ஷன் அவுட்டு. சரியா? ஸோ ரிஜெக்ஷன் அவுட் பண்ணுறோம். அவுட் பண்ணினதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் போட போகிறோம். ஸோ அப்போது ஆர்டர் ப்ராசஸிங்கில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று மேக் பண்ணணும். அப்புறம் ஆர்டர் மேக் பண்ண நம்ம கொடுத்த ஆர்டர்லேருந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை ரிசிப்ட் நோட்டுன்னு சொல்லுவோம். அதை ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டை ரிசிப்ட் நோட்டில் என்ட்ரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ரிட்டர்ன் பண்ணதை என்ட்ரி பண்ணுறதை ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கையில் இருக்கிற பீஸை பர்ச்சேஸ் பண்ணின மாதிரி காட்ட போகிறோம். ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ்க்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரை ரிசீவ் பண்ணுவோம். எந்த சேஞ்சுமே கிடையாது, சேம் நம்ம ஆர்டர் ஒரே மாதிரி தான் எப்பயுமே போடுவோம். ஆர்டரை ரிசீவ் பண்ணுவோம். ஆர்டரை ரிசீவ் பண்ணின உடனே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்திருக்கிற ஆர்டருக்கு நம்ம ப்ராடக்டை சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி சென்ட் பண்ணுறதுக்கு பேர் டெலிவரி நோட்டுன்னு சொல்லுவோம். அப்போது பர்ச்சேஸில் நம்ம ப்ராடக்டை ரிசீவ் பண்ணிவிட்டு போட்டால் அது ரிசிப்ட் நோட்டு. நம்ம சேல்ஸில் ப்ராடக்டை சென்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா அது டெலிவரி நோட்டு. இப்போ நம்ம சென்ட் பண்ணினதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அவங்க நம்மளுக்கு அனுப்பிச்சுடுவாங்க இல்லையா, ரிட்டர்ன் பண்ணுறது, அதை ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்மகிட்ட அதை வாங்கிட்டு போனவங்க அவங்க ஏதாவது ஃபால்ட்டுனா திருப்பி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது அதை வந்து ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டெலிவரி நோட்டில் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு நம்ம சென்ட் பண்ணிட்டோம். சென்ட் பண்ணதுக்கு டெலிவரி நோட் கொடுத்துருவோம். அப்போ அதை அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு
அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவோம், சேல்ஸ் ஆர்டரை சேல்ஸ் வவுச்சராக நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே ப்ராசஸ் தான், பர்ச்சேஸ்க்கு போட்டாலும் இதே தான், சேல்ஸ்க்கு போட்டாலும் இதே தான். நான் அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ சேல்ஸ்க்கு போட போகிறதில்ல, ஏன்னா இப்போவே டைம் வந்து மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்நேரத்தை நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டேலி ஓப்பன் பண்ணிடுறேன். ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். டேட் வந்து 1/4/2020. இதில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் எஸ் கொடுத்துருவோம். பில்வைஸ் தேவையில்லை, இன்வென்ட்ரி தேவை, நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா சம் செய்கிறப்போ நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். எதாவது டிசேபிள் பண்ணுறது எதாவது எனேபிள் பண்ணுறதுன்றதுக்காக நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். F12 ஃபீச்சர்ஸ் அண்ட் F11 ஃபீச்சர்ஸ் டேலியவே எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்றது வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே நான் ஐகார்டில் ஆட் பண்ணிடுறேன், போய் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட்டில் போய்ட்டு லெஜர்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். லெஜர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அடுத்தது டேவிட் ட்ரேடர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ளை தான் பண்ண போகிறாரு, சன்ரே கிரெடிட்டார்ஸ். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிருங்க. சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் ரீகன்சிலேஷன், பில் வைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் போய் எனேபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்டர் ப்ராசஸிங்க்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிருங்க. சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு வவுச்சர் டைப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அங்கே அந்த சம்மில் செய்ய போகிறோமோ அந்த எல்லா வவுச்சரையும் எனேபிள் பண்ணணும். அதுக்காக தான் வவுச்சர் டைப்ஸ்குள்ளே போகிறோம். நம்ம என்னென்ன பண்ணணும், ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம், அடுத்தது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுற ப்ராடக்ட்டு ரிசிப்ட் நோட் போடுவோம். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட் போடுவோம். இதே சேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம், டெலிவரி நோட்டு நம்ம போடுவோம். டெலிவரி நோட் போட்டதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்சுட்ட ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்மளுக்கு இப்போ என்னென்ன தேவைப்படும், ஒன்று டெலிவரி நோட். ஃபஸ்ட்டு டெலிவரி நோட் நான் எடுத்துக்கிறேன். டெலிவரி நோட்டில் இங்கே போய்ட்டு இந்த ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் அப்படின்ற இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஸோ அது ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டியது. ஆல்ரெடி எஸ்ஸில் தான் இருக்குது, நான் ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணினதுனால. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நோட்டுக்கும் இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர், இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸ் ஆர்டர், ஸோ அடுத்தது ரிஜெக்ஷன் இன்னு, ரிசிப்ட் நோட்டு, ஸோ அடுத்து ரிஜெக்ஷன் இன்னு, அடுத்து ரிஜெக்ஷன் அவுட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா வவுச்சர் டைப்ஸையும் எனேபிள் பண்ணியாச்சு. என்னென்னா ஒன்று டெலிவரி நோட்டு, அடுத்தது ரிசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன்னு, ரிஜெக்ஷன் அவுட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா எப்பயும் போல் வவுச்சர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரெடிட்டில் கேபிட்டல், டெபிட்டில் கேஷு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறோம். கிரெடிட்டில் கேஷு, பேங்க்கில் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ண போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணலை. ஸோ Alt+C கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வவுச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட்கட் அது Alt+C. ஸோ பேங்க்கில் ஒரு 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியாச்சு. இது டினாமினேஷன் டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு வவுச்சரோட ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட போகிறோம். அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் F9, சேல்ஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் F8. சிம்பிள் தாங்க. வெறும் F9னா பர்ச்சேஸு, கண்ட்ரோல் ப்ளஸ் F9னா பர்ச்சேஸ் ஆர்டரு, கண்ட்ரோல் ப்ளஸ் F8னா சேல்ஸ் ஆர்டர் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போட போகிறோம், கண்ட்ரோல் ப்ளஸ் F9. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரிசிப்ட் நோட்டு போடுவோம். ரிசிப்ட் நோட்டுக்கு ஆல்ட் ப்ளஸ் F9. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியாக அதை போடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ்ட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் F9. ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட். ஸோ இங்கே ஆர்டர் நம்பர்னு இருக்கு இல்லையா, ஒரு 15 அப்படின்னு கொடுத்துருவோம். பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம இன்னும் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. க்ரியேட்டில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். யூனிட்ஸில் நம்பர்ஸ், ஸ்டாக் ஐட்டம்ஸ் கொடுத்துரும். ஸ்டாக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் வவுச்சருக்குள்ளார போயிடுவோம். சேம் டேவிட் ட்ரேடர்ஸ், சாம்சங் A20. இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போட போகிறோம். ஸோ குவான்டிட்டி 40, ரேட் வந்து நம்ம சம்பளம் என்ன போட்டிருந்தோம்னோ அந்த ரேட்டை போட்டுக்குருவோம். 18,500. அடுத்தது ஐஃபோன். ஸோ ரேட்டு இது வந்து 89,000. சாரி 40, 89,000. இந்த டியூவான் என்னென்னா நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம், எத்தனை நாளைக்குள்ளார எனக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் நம்ம இங்கே டியூவானில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 42,000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர், ஸோ ஆர்டர் நம்பர் 15 அப்படின்றதில் நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை போட்டாச்சு. இப்போது அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம் இல்லையா, அதோட ப்ராடக்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 10/4/2020 அன்றைக்கி ரிசீவ்டு ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண போகிறோம் ரிசிப்ட் நோட்டில். ஸோ அப்போ ரிசிப்ட் நோட்டுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு சேம் அதே தான் வரும். F9 ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரிசிப்ட் நோட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். டேட்டிங்க எக்ஸாக்ட் டேட் போட்டுக்கோங்க, டேவிட் ட்ரேடர்ஸ். இப்போ நான் டேவிட் ட்ரேடர்ஸ் அங்கே செலக்ட் பண்ணின உடனே எனக்கு இங்கே ஒரு ஆர்டர் நம்பர் காட்டுது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் நம்பர் தான் நம்ம லாஸ்ட்டு போட்ட ஆர்டர் 15 ஆர்டர் நம்பரில் ஒரு ஆர்டர் ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லுது. நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு நான் இதை அப்படியே என்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டேவிட் ட்ரேடர்ஸ் பர்ச்சேஸ்
இப்போது நான் அங்கே என்னென்னலாம் ஆர்டர் போட்டிருந்தேனோ அது எல்லாமே எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் இங்கே என்ட்ரி பண்ண தேவையில்லை. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 102 அப்படின்றதில் நம்ம அந்த கரெக்ஷனை அப்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இதில் வந்திருக்கிற பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 சரி வந்திருக்கிற பீஸு A30ல் 30, 35, 40 தான். ஸோ அப்போ இதில் 30 பீஸ் தான் வந்திருக்கு. அடுத்தது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா சேம் 15, இதில் 35 பீஸ் வந்திருக்கு. அடுத்த OnePlusல் பார்த்தீங்கன்னா 40 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், நான் வந்து ஆர்டர் பேஸ் பண்ணது எல்லாத்துலேயும் 40 ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது என்னென்னா 30, 35, 40 இவ்வளோ தான் நான் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதை நான் ரிசிப்ட் நோட்டில் போட்டிருக்கேன். ரிசிப்ட் நோட்டுக்கு ஷார்ட்கட்டு Alt+F9. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டில் ரிஜெக்ஷன் இருக்குது, அதாவது டிஃபெக்டான பீஸ் இருக்குது. A20ல் ஒரு 3, iPhone 13ல் ஒரு 5. அப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் ரிஜெக்ஷன் அவுட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்சங் A20 போட்ட உடனே இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 பீஸ் ரிஜெக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஐஃபோனில் iPhone 13ல் 5 பீஸ் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸு. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்மளோட கிரெடிட் பர்ச்சேஸ் தான். சாம்சங்கில் A20ல் 27, iPhone 13ல் ஒரு 30, OnePlusல் ஒரு 40. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் போட்டதுலேருந்து ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டில் சேஞ்ச் இருக்குது. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பர்ச்சேஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் பர்ச்சேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுருங்க. இப்போ நான் இங்கே டேவிட் ட்ரேடர்ஸ் 102 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ச்சேஸ் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. A20ல் 27 பீசஸ்ஸு, அதாவது 40 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் 40ல் 10 நம்ம ரிசீவ் பண்ணலை, 30 தான் ரிசீவ் பண்ணணும். 30 ரிசீவ் பண்ணதில் 3 பீஸ் டிஃபெக்டாக இருந்துச்சு. அந்த 3 பீஸை நம்ம ரிஜெக்ஷன் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 3 பீஸ் போனது நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தது 27 பீஸு. ஸோ 27 இங்கே காமிச்சிருச்சு. அதே மாதிரி ஐஃபோனை செக் பண்ணனாலும் ஐஃபோன்லேயே நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கும். இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் எப்பயும் போல் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட நம்மளோட டீட்டெயில்ஸ் முடிஞ்சது. ஸோ அப்போ ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னா இவ்வளோ தாங்க. இதை தான் நீங்கள் பண்ணணும். ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினதுக்கப்புறம் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுவோம். ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறது ரிசிப்ட் நோட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ண ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா அதை நம்ம திருப்பி கொடுத்து விடுவோம். அந்த திருப்பி கொடுத்து விடுறதுக்கு பேர் ரிஜெக்ஷன் அவுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸில் என்ட்ரி பண்ணிடுவோம். இந்த 4 விஷயம் நீங்கள் ஸ்டெப்பாக பண்ணணும். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. சேல்ஸில் வர்ற ஆர்டர் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம், அதை சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம இங்கேருந்து ரிசீவ் பண்ண ஆர்டரை நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லாம் வச்சு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம், அதை டெலிவரி நோட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெலிவரி பண்ணின ப்ராடக்ட்டில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சி விடுவாங்க, அதை ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஜெக்ஷன் இன் எல்லாம் முடிச்சது போக ஃபைனலாக நம்ம போடுற வவுச்சருக்கு பேர் சேல்ஸ் வவுச்சர். அப்போது எல்லாத்துலேயுமே நம்ம 4 விதமான என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு Ctrl F9 கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். நார்மலாக பர்ச்சேஸ் வவுச்சருக்கு F9 தாங்க. இதோட நீங்கள் கண்ட்ரோலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு இதோட நீங்கள் கண்ட்ரோலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா Ctrl+F9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டரு. Ctrl+F8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டரு. ஓகே, Ctrl+F8 கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டரு. அதே மாதிரி Alt+F
இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்றத ப்ராப்பரான ஸ்டெப்ஸோடு நம்ம இந்த சம்மில் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் டவுட் வர வாய்ப்பில்லை. அதுக்கும் மேலே டவுட் ஏதாவது இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட்ஸ் எதனாலும் கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு நோட்ஸ் ஏதாவது தேவை இருக்குனாலுமே நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கேளுங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பட்டறைக்காக பாய்.